வெல்கம் டு ரம்யாஸ்ரீ கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்லா டேஸ்டியாக ஒரு பொரியல் ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க என்னென்னு பார்க்கலாம். நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்குலாம் சூப்பரான காம்பினேஷன். நம்ம என்ன பொரியல்னு பார்ப்போம். எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சூப்பராக நல்லா டேஸ்டியாக கத்திரிக்காய் பொரியல் செய்ய போகிறேன். கத்திரிக்காய் பொரியல் நல்லா காரஞ்சாரமாக சுள்ளுன்னு கிள்ளி போட்ட சாம்பார், வெத்து சாம்பார் சொல்லுவோம் இல்லைங்களா, கிள்ளி போட்ட சாம்பார். அதுக்கு தேவையான அதுக்கு சூப்பரான காம்பினேஷன் கத்திரிக்காய் பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் இது நல்லெண்ணெய், சூடு பண்ண எண்ணெய் தான். அதனால் ஒரு குழம்பு கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஒரு கரண்டி அளவுக்கு ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் கடுகு. ஒரு முழு பூண்டு அப்படியே லைட்டாக ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சுருக்கேன். ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக. ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கடுகு பொரிஞ்சிச்சு. நம்ம பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு லைட்டாக செவரட்டும். பூண்டு லைட்டாக செவந்துச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம். எல்லா வெங்காயமும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். அதுக்கு தேவையான அளவு தான் நான் 3 வெங்காயம் போட்டிருக்கேன். ஒரே ஒரு தக்காளி, நல்ல பெரிய சைஸ் தக்காளி அதனால் ஒரு தக்காளி போட்டிருக்கேன். சின்ன சைஸால் ஒரு 2 தக்காளி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய்க்கு அளவு சொல்கிறேன். நீங்கள் 1/4 கிலோ போட்டாலும் இல்லை 1 கிலோ போட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளியில் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியும் போட்டு அது கூடவே வதக்கிக்கலாம். நல்லா வதங்கணும். வெங்காயம் தக்காளியில் நல்லா துவலை வதங்கணும். அப்படியே வதங்கட்டும். பாருங்க, வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா துவலை இந்த அளவுக்கு வதக்கிக்கணும். எப்படி வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினா தான் கத்திரிக்காய் பொரியல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு 1/2 கிலோ அளவு கத்திரிக்காய் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கழுவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். நம்ம தண்ணி இல்லாமல் கத்திரிக்காய் மட்டும் எடுத்து வெங்காயம் தக்காளி வதக்கணும் இல்லைங்களா, அது கூட போட்டு வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் கட் பண்ணால் தண்ணியில் போட்டு வைக்கணும். தண்ணி இல்லாமல் வச்சோம்னா கருத்துரும் கத்திரிக்காய். இது யாருக்கும் தெரியாமல் இல்லை. சிலவங்களுக்கு சின்ன சின்ன பொண்ணுங்களை இப்போ புதுசாக கல்யாணம் பொண்ணு, பேச்சுலர்ஸ், இவங்களுக்குலாம் ஹாஸ்டலில் தங்கியிருக்கவங்களுக்குலாம் தெரியாது. சின்ன சின்ன டிப்ஸ்லாம் தெரியாது. அதனால் சொல்கிறேன் நான். தெரிஞ்சவங்க தப்பாக நினச்சிக்காதீங்க. நல்லா கத்திரிக்காயும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுலாம். கத்திரிக்காய் நல்லா கவுல வதங்கணும். இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டோம்னா கத்திரிக்காய் நல்லா சீக்கிரமாக வதங்கும். நான் ஒரு ஸ்பூன் அளவு தான் கணக்கு போட்டிருக்கேன். பத்தலைனா கூட வெந்ததுக்கப்புறம் ஒன்று சாப்பிட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாம். நம்ம முன்னாடியே நிறையா போட்டுட்டோம்னா அப்புறம் சாப்பிட முடியாது, உப்பு கறிக்கும். அதனால் மிச்சமாக போட்டு ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய்க்கு 1 ஸ்பூன் அளவு கத்திரிக்காய் சால்ட்டுன்ட்டு போட்டிருக்கேன். பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். இதே வதங்கட்டும். பாருங்க, கத்திரிக்காய் நல்லா துவலாக வதக்கிட்டேன். இந்த அளவுக்கு வதங்கணும். எப்படி கலர் மாறி எப்படி வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வதக்கிக்கணும். நான் இதில் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்க போகிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். அவங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு, சிலவங்க காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க, சிலவங்க கம்மியாக சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு டம்ளர், ஒரு பெரிய டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். கத்திரிக்காய் முங்குற அளவுக்கு நல்ல ஒரு டம்ளர், பெரிய டம்ளரால் ஊற்றிருக்கேன்.
நான் ஊற்றுனது வேறு ஏனோ எனக்கு அளவு தெரியும், நான் அந்த அளவு வச்சு சொல்கிறேன். நான் ஊற்றுனது வேறு ஏனோ இந்த மாதிரி ஜக்கில் வச்சு ஊற்றினேன். உங்களுக்கு அளவு தெரியலனா டல்மாரில் கரெக்டாக அளந்து ஊற்றிக்கோங்க. இதுக்கு அளவு கரெக்டானும் இல்லை, இந்த மாதிரி கத்திரிக்காய் முங்குற அளவுக்கு வச்சிங்கன்னா வேகிறதுக்கு சரியாக இருக்கும். தண்ணி வற்றவும் கத்திரிக்காய் வேகவும் சரியாக இருக்கும். நான் மஞ்சள் தூள்லாம் தனியாக போடலை, ஏன்னா மிளகாத்தூள்லேயே நான் வந்து கொம்பு மஞ்சள் போட்டு அரைச்சிருக்கேன். அதனால் மஞ்சள் தூள்லாம் போடலை. அப்படியே மேலே தட்டு போட்டு மூடி கத்திரிக்காய் வேக வச்சுக்கலாம். நல்லா வேகட்டும். தண்ணி வற்றவும் கத்திரிக்காய் வேகவும் சரியாக இருக்கும். நான் வந்து ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியமாக தான் வச்சுக்க போகிறேன். மேலே தட்டு போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா செம்ம டேஸ்ட்டான சூப்பரான கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். நான் லைட்டாக தொக்கு மாதிரி தான் வச்சுருக்கேன், சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட்ற மாதிரி லைட்டாக தொக்கு மாதிரி வச்சுருக்கேன். நமக்கு ட்ரையாக வேணுனாலும் இன்னும் நல்லா தண்ணி நல்லா வற்ற வச்சுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கத்திரிக்காய் பொரிச்சு எடுத்து சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கெலாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி எடுத்துக்கலாம். நான் வந்து லைட்டாக தொக்கு மாதிரி தான் செஞ்சுருக்கேன், சாதத்தில் பசங்க சாப்பிட்ற மாதிரி அப்படி செஞ்சுருக்கேன். சூப்பராக எல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கிள்ளி போட்ட சாம்பார், ரசம் சாதம், கீரை சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன். தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன். இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.